எக்ஸலை பொறுத்தவரைக்கும் எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. எக்கச்சக்கமான நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு வெர்ஷன் வரும்போது அப்டேட் ஆகிட்டே வருது. அப்படியே அப்டேட் ஆன ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள வந்து இப்போ வந்து ஒரு சைக்கிள் எக்கனாமிக் சைக்கிள் இருக்குன்னா அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக இந்த ஷேப்ஸில் போயிட்டு ஒவ்வொன்றா ட்ரா பண்ணி பண்ணணும். அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இன்பில்ட்லேயே இருக்கிறது தான் ஸ்மார்ட் ஆர்ட். இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க. கிளிக் பண்ணோன்னே இது வந்து இன்சர்ட்டில் ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து இல்லுஸ்ட்ரேஷனில் வந்து ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே இதில் எல்லாமே வரும். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இது மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்னால் ஒரு இதில் இருந்து அடுத்ததுக்கு போகிறது ஒரு ப்ராசஸ் கடத்துங்களா. எக்ஸாம்பிளுக்கு இது கெமிஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷன்லேயும் வந்து எப்படி தான் இந்த லெவலில் தான் இந்த டாக்குமெண்ட்லாம் போகணும் அப்படின்ட்டு அதுவும் ப்ராசஸ். அதே மாதிரி சைக்கிள் இருக்குது. சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் லைவாகவே. ஸோ அதை இப்போதைக்கு கொடுங்க. ஸோ அடுத்து வந்து ஹையரார்க்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் மேனேஜர், எம்ப்ளாயி, அதுக்கு மேலே சீனியர் மேனேஜர், டெலிவரி மேனேஜர் அப்படின்ட்டு போகிறது வந்து ஹையரார்க்கி. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து மதர், ஃபாதர், இது மாதிரி இதுவும் நிறையா இருக்குது. அதே மெட்ரிக்ஸ் இருக்குது, பிரமிட் இருக்குது. பிரமிட்டில் வந்து யூஸ்வலாக வந்து எப்போதுமே உதாரணத்துக்கு வந்து ஒரு புல் இருக்கும், அது கிராஸ் இருக்கும். கிராஸை வந்து அதை சாப்பிட்ற மான் இருக்கும், மானை வந்து சாப்பிட்ற சிங்கம் இருக்கும். இது மாதிரி பிரமிடில் வரும். ஸோ அதை பற்றி நம்ம இது சயின்ஸ் வீடியோவில் அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகல. ஸோ நான் சைக்கிளை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை வந்து இது பண்ணிட்டு நான் சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 இது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சைக்கிளை வந்து இது பண்ணுறேன். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல அது லோட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃபர்தராக ஓகே கொடுத்தா லோட் ஆகும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு இது எனக்கு ஓகே அப்படிங்கிறனால ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் லோட் ஆகிடுச்சா. லோட் ஆனோடனே நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இங்கேயும் டைப் பண்ணலாம், இங்கேயும் டைப் பண்ணலாம். எங்கே டைப் பண்ணாலும் ஃபைனலாக இங்கே வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சைக்கிளில் வந்து பூம்னா எக்கனாமிக் சைக்கிளில் வந்து எக்கனாமிக் சைக்கிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு சைக்கிள் உங்களுக்கு வேணுன்னா அது மாதிரி இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து பூம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசஷன் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிக்கவரி. எக்கனாமி வந்து ரிக்கவர் ஆகும். ஃபஸ்ட்டு பூம் வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூம் இருக்கும், ரெசஷன் வரும், ரெசஷன் வந்து ரிக்கவரி வரும், ரிக்கவரி வந்து மறுபடியும் பூம் எக்கனாமி, மறுபடியும் இது வந்து சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இது மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எப்போதுமே இது இப்படி தான் போகும். அதனால் வந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கக்கூடாது. இது நான் வந்து சாம்பிள் காட்டுறதுக்காக இது பண்ணேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து கரெக்டான ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிறத வந்து எடிட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிசைன் டெம்ப்ளேட்டே வச்சுருக்கான். ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். உதாரணத்துக்கு இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓவரால் இடம் இருந்தால் இதாகும், அப்படி இல்லைன்னா இதாகாது. கண்ட்ரோல் இஜெட் எஸ்கேப் கொடுங்க. கண்ட்ரோல் இஜெட் ஓகே. இப்போ போயிட்டு என்டையர் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டையர் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃபார்மெட்டை. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டை வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணம் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இது இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுதா, உள்ளே இருக்கிற கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட் கலர் தான் இதுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஷேப்போட அவுட்லைன், உதாரணத்துக்கு ஷேப்போட அவுட்லைனை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஏதோ ஒன்று இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் வந்து மெல்லிசாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ வந்து அது பார்டரோட எஃபெக்டை வந்து பார்டரோட திக்னஸ் அதிகம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள். அடுத்து வந்து ஷேப்போட ஃபில்லில் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிறத சேஞ்ச் பண்ணிடும். ஸோ உள்ளே இருக்கிறத சேஞ்ச் பண்ணால் நமக்கு கிளியராக தெரியாது அப்படிங்கிறனால நான் விட்டுட்டேன். ஸோ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு பாருங்கள். ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து ஷேப்போட எஃபெக்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஷேப்போட எஃபெக்ட் வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த டேட்டா ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆர்கனைசேஷனில் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுறவங்க இது மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு மிக்க நன்றி.